மண், சேறு, மழை, வெள்ளம், புயல் இதெல்லாம் வந்து எதிர்கொண்டு கொரோனா காலத்தில் எவ்வளோ எல்லாம் உயிரை காக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்களோட மருந்து விட்டோம். அம்மா உணவகத்தில் ஃப்ரீயாக வந்து வாழைப்பழம், முட்டை எல்லாத்தையும் தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வெள்ளம் வந்தப்போ எல்லாருக்கும் பணம். அதுக்கப்புறம் வந்து அரிசி மூட்டையெல்லாம் 52,000 குடும்பத்துக்கு ஒரு குண்டூசி கொடுத்தா கூட சரி, வீட்டுக்கு வீடு. திமுக காரங்க கூட வாங்கினாங்க எல்லாமே. திமுக காரங்க கூட நீ டிஎம்கே உனக்கெல்லாம் கூட அவனும் கஷ்டப்படுறான் இல்லையா, வாங்கிட்டு போட்டோம் அப்படின்றது. ஆனால் டிஎம்கே அப்படி செய்ய மாட்டாங்க. நீ ஏடிஎம்கே உனக்கு கிடையவே கிடையாது. அதான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குள்ள ஒரு வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம். கட்சி பார்க்கல நம்ம இப்போ இதெல்லாம் கட்சி பார்த்தா கொடுத்துருக்கோம் நம்ம சொல்லுங்கள், கிடையாது. எங்கள் பகுதி செயல்கள் நான் மற்ற செயல்கிட்ட சொன்னது, இப்போ நம்ம தொழில் நான் சென்னை ஃபுல்லாக தான் செய்யணும். இப்போ எலெக்ஷன் வந்தால ஒவ்வொரு தொகுதியிலும் போக முடியாது. சென்னை நம்ம ராயபுரத்துக்காவது நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்கள உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்து ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து பேசிவிட்டு நம்ம அவங்கள அனுப்பிச்சிடுவோம் அப்படின்றப்ப தான் கூப்பிட்டோம் நம்ம. ஸோ அதை பார்த்தா கொடுத்தா நாங்கள் சொல்லுங்கள், இது டிஎம்கே, இவர் இந்த கட்சி, அவர் அந்த கட்சின்னு கிடையாது இல்லையா. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பொதுவாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏ யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 10,000 ரூபா பரிசு தரேன். எம்எல்ஏ கண்டுபிடிச்சி கொடுத்தா 10,000 ரூபா தரேன். இருக்கேன் அதான் தொகுதி பக்கமே வரலன்றீங்க. நல்லது கெட்டது வரல. இப்போ நீங்களே எடுத்துங்க, உங்க வீட்டுக்கு வந்துருங்க. அவரு விஜய் என்ன பண்ணுவாங்க, பணக்கார வீட்டு கலந்துக்கு தான் போவார். அவரு எங்கேயாவது ஏழை வீட்டு கலந்துக்கு போயிருக்காரு எங்கேயாவது? நீங்க போட்டுக்காம ஏழை வீட்டு கலந்து அவர் பெரிய பெரிய ப்ரொடியூசர அப்படிதான் போவார். அவரு அந்த மாதிரி 7 ப்ரொடியூசர் உருவாக்கியிருக்காரு அவரு. ஆனா அவருடைய அப்பா அவரு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கிக்கலாம் இல்லையா, அவரோட ப்ரொடியூசர் ஆகிக்கலாம், அவரோட ஒரு ப்ரொடியூசர் ஆகிக்கலாம். அது எப்படிப்பட்ட மனநிலை அவருக்கு இல்லை. அதுக்கெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா இப்போ 2005 உங்களுக்கு தெரியும் இருந்திருப்பீங்க. இதே லோட்டஸ் ராமசாமி தெரு அன்றைக்கி வெள்ளம் வந்தப்போ எல்லா கார்டுக்கும் 2,000 ரூபா அம்மாட்டு சொல்லி வாங்கி கொடுத்தனா இல்லையா? எல்லா கார்டுக்கும் கொடுத்தா, பச்சைக்காடு, வெள்ளைக்காடு, சிகப்பு கார்டு, காக்கி கார்டு. போலீஸ்காரங்க அவங்க கூட கேட்டாங்க, நாங்கள் எங்களுக்கும் இல்லையாங்க, நாங்கள் உங்களுக்கும் இருக்குங்க வாங்க சொல்லி அந்த கார்டுக்கும் 2,000 ரூபா அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுதான் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை கரெக்டாக வந்து தொகுதி மக்களுக்கு சேர்க்குற ஒரு ஆற்றல், திறமை, அறிவு. இவன் தான் எம்எல்ஏ இருக்கணும். ஆற்றலும் இல்லை, அறிவும் இல்லை, திறமை இல்லை. ஒரு மண்ணாங்கட்டி இருந்தால் என்ன பிரயோஜனம்? மண்ணாங்கட்டி எம்எல்ஏ இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.